உண்மையாக ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய ஆன்மா அப்படின்னா திருநங்கைகள் தான். இந்த திருவிழாவே பாத்தீங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு 1000-1500 வருடத்துக்கு முன்னாடியிலிருந்தே மிக பிரம்மாண்டமா கொண்டாடப்பட்டு வருது. இப்பதான் இன்னைக்கும் நீங்க திருநங்கையை பாருங்க, அவங்களோட ஸ்ட்ரக்சர்ல ஒண்ணு கூட மிஸ் ஆகாது. அவ்வளவு ஒரு வடிவமைப்போட அழகோட உச்சத்துல இருப்பாங்க. நம்மளுடைய கலாச்சாரப்படி காலையில 12 மணிக்குள்ளதான் திருமணம் நடக்கணும். ஆனா அந்த அரவானுக்காக முகூர்த்தத்தையும் மாத்தி வச்சு மாலை நேரத்துல மாங்கல்யம் கட்டி கூத்தாண்டவர் அன்னைக்கு தாலி கட்டி அறுக்கும் போது எல்லா எல்லாமே அந்த மோகினி அவதாரத்துல எம்பெருமான் பாடினது தான். அந்த அழுகையோடு கலந்த இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல்கள் எல்லாம் வரும். நார்த் சைட்ல இப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தா ஒரு திருநங்கை ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் தொட்டில போடுவாங்க. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கலா மேம் இருக்காங்க. மேம் ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே மேம். மேம் எனக்கு ஒரு விஷயம் எனக்கு மட்டும் இல்லை, நிறைய இப்போ இருக்க பேத்துக்கு தோன்ற ஒரு விஷயம், இந்த கூத்தாண்டவர் திருவிழா அப்படின்னு ஒரு விஷயம் ரொம்ப ஃபேமாக நடத்திட்டு இருக்காங்க. கூத்தாண்டவர் திருவிழா எதுக்காக இவ்வளோ ஃபேமாக நடத்துகிறாங்க? கூத்தாண்டவர் அதாவது நம்மளுடைய பாரதத்துல திருநங்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கான மாபெரும் விழா. அதாவது எல்லா கோவில்கள்லையும் எப்படி கொடிமரம் ஏற்றி திருவிழா போல 10 நாட்கள் நடத்துவாங்களோ அதே போல மோகினி அவதாரம் எடுத்த கிருஷ்ண பகவானாக கருதி இந்த திருநங்கைகளுக்கான விழாக்கள் தான் இது. அதாவது இந்த திருவிழாவுடைய மூல புராண கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திருவிழாவே பாத்தீங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு 1000-1500 வருடத்துக்கு முன்னாடியிலிருந்தே மிக பிரம்மாண்டமா கொண்டாடப்பட்டு வருது. இப்பதான் ஊடகங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த விழாக்கள் பெரிதாக எல்லாருக்கும் போய் சேருது. சரி, இந்த கூத்தாண்டவர் திருவிழா, கூத்தாண்டவர்ன்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரவான். யார் அந்த அரவான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள்ல ஒருத்தரான அர்ஜுனன், அவருடைய இந்த காட்டுக்கு செல்ல வேண்டிய காலங்கள் வரும்போது இவர் சென்ற போது இந்த கடல் ஆறு பகுதியில அவர் தங்கியிருந்ததாகவும், அங்க இருக்கக்கூடிய அந்த குளத்துக்கு அடியில பாத்தீங்கன்னா நாகலோகம் இருந்ததாகவும், அங்க உடுப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் அர்ஜுனனுடைய அழகை பார்த்து மயங்கி அவரோட வாதம் செய்து அவரோட வாழ்ந்ததாகவும், அவர்கள் இருவருக்கும் பிறந்ததுதான் இந்த அரவான். சரி, அர்ஜுனன் நம்ம சொல்லிட்ட உடனே மகாபாரதத்தோட பிரம்மாண்டம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். வில்வித்தையுடைய மன்னன் அவன். அப்போ இந்த உலுப்பின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா இவங்களுடைய வரலாறு என்னன்னா, நாகங்களுக்கே பேரரசனாக இருக்கக்கூடிய ஆதிசேஷனுடைய வம்சத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க. ஸோ குழந்தை பிறக்குது, இவர் வனவாசம் முடிஞ்சு இவர் போய் பாரதத்துக்குள்ள போறாரு. ஸோ இங்க குழந்தை அழகா வளருது. ஒரு 18 வயசு ஆகும்போது அப்போ கேள்விகள் வருது, என்னோட தந்தை யாருன்னா, இந்த குழந்தை இயற்கையாகவே அர்ஜுனனுடைய வாரிசு. அப்போ இயற்கையாகவே அரசனுக்கு உண்டான எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டு பேரழகனா நிக்கிறாரு. அப்போ நிற்கும் போது பாத்தீங்கன்னா தன் தாயிடம் கேட்கிறாரு, நான் யாரு சொல்லுங்க, என்னோட அப்பா யாருன்னு சொல்லும் போது அந்த காலகட்டத்துக்கு வரும்போது ஆதிசேஷனுடைய ஒரு உத்தரவை கேட்டுட்டு இவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி அர்ஜுனன் தான் உன்னுடைய தந்தை. சரி, ஓகே. ஒரு கட்டத்துக்கு மேல எப்போது என்ன தந்தையை பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் வந்தது. ஸோ இங்கேருந்து கிருஷ்ணரிடமிருந்து அழைப்பு வருது அரவானுக்கு. அரவானை கூப்பிடுறாங்க. அரவான்னா அரசனுக்கு நிகரானவன், அழகுக்கு நிகரானவன் பேரு. ஸோ வர வைக்கப்படுறாங்க. அர்ஜுனனுக்கு தெரியல இது யாருன்னு. ஆனா அர்ஜுனனுடைய மனசு எதிர்பார்க்குது, யார் இந்த குழந்தை இவ்வளவு அழகா அம்சமா இருக்குன்ற போது இவர் தான் அர்ஜுனனுடைய மகன் சொல்லி பேசப்படுகிறது. அப்போ இந்த மகாபாரதத்துல போர் துவக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அப்போ துரியோதனன் என்ன கேட்கிறான், கிருஷ்ணா உன்கிட்ட இருக்க 100 யாதவாசையும் எனக்கு கொடுத்துரு அப்படின்றான். தர்மர் என்ன கேட்கிறாரு, எனக்கு யாரும் வேணாம், நீ மட்டும் நெல்லு கிருஷ்ணா அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, அப்போ போருக்கு யார் யாரெல்லாம் கூப்பிட்டுக்கலாம், யார் எந்த அரசரெல்லாம் உதவிக்கு சேர்த்துக்கலாம் அப்படின்னு வரும்போது நின்ன குழந்தை தான் அரவான். அப்படி நிற்கும் போது எல்லாருமே வியப்பா பாக்குறாங்க. இந்த அர்ஜுனனுடைய மனசு யார் இதுன்னு எதிர்பார்க்குது. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, இவர் எங்க இதை சேர்ந்தவர் தான், அர்ஜுனனுடைய வாரிசு. சரி, ஓகே.
இதுக்கு நடுவுல இந்த பஞ்சபாண்டவர்கள்ல ஜோதிட கலையை கற்று தேர்ந்தெடுத்தவர் சகாதேவன். இந்த சகாதேவன் வந்து பாத்தீங்கன்னா துரியோதனன் வந்து சகாதேவனை பார்க்க போறார். அப்போ அவ்வளோ பெரிய போர் நடக்குது, சண்டை நடக்குது, பகை இருக்கு. இருந்தாலும் அவருடைய திறமையை பாராட்டி துரியோதனன் போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி நாங்க இந்த போர்ல ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும் சொல்லு. அப்போ சகாதேவன் ஒண்ணுமே யோசிக்கலன்னா, இந்த மாதிரி நீங்க அமாவாசை அன்னைக்கு பலி கொடுங்க, கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த கிருஷ்ணர், நீ என்ன சொன்ன, எதுக்கு வந்தா துரியோதனன், இல்ல அவர் வந்து எப்ப ஜெயிக்கிறதுன்னு கேட்டாரு. நான் பிரசனம் போட்டு சொன்னேன் அப்படின்ன உடனே, நீ நம்ம சைடு தானே இருக்க. இல்ல இல்ல, ஜோதிடம் வரும்போது எந்த மனிதன் வந்து உட்கார்ந்து கேட்டாலும் எங்களோட தரப்பை கரெக்டா சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே, என்ன சொன்ன நீ, அமாவாசை அன்னைக்கு பலி கொடுக்கணும். அது அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பகவான் வந்து சூரிய பகவானுக்கு தர்ப்பணம் கொடுப்பாரு. அப்ப சூரியன், இன்னைக்கு அமாவாசை இல்லையே, நீ எதுக்கு இன்னைக்கு கொடுக்குற அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சூரியனும் வந்துருவாரு, சூரியனோட ஒளி வாங்கினவர் தான் சந்திரன். இல்ல நீங்க 2 பேருமே வந்துட்டீங்களே, இன்னைக்குதான் அமாவாசைன்னு சொல்லிட்டு அவர் போடுவோம். பலி கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டவர் தான் அரவன். அப்ப சகாதேவனை கேக்குறாங்க, நாங்க ஜெயிக்கணும்னா நீ என்ன உங்க வாரிசுகள்ல ஒருத்தரை, சகல லட்சணமும் பொருந்திய ஒருத்தர், அதாவது கத்தி எத்த அறுக்கும் போது கூட ஒரு சொட்டு கண்ணீர் விடாம நிக்கக்கூடிய ஒரு தைரியவான் தான் வந்து நிக்கணும். அப்ப அதுக்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்கும்போது 3 பேரை சொல்றாங்க. கிருஷ்ணரு, அர்ஜுனரு, அரவான். ஆஹா, கிருஷ்ணர் எப்படி நம்ம பலி கொடுக்க முடியும், அவர் தானே மூல ஆதாரமே. ஏன் இவங்க 3 பேரை தேர்ந்தெடுத்தீங்க, அரவான் எதுக்கு இவங்களோட அரவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட உடம்புல ரோமங்கள் வந்து இப்படி வரும், அவருக்கு எதிர்பட்டு இருக்கும், அந்த வித்தியாசமான ஒரு சக்தி நிறைஞ்சவர் அவரு. சரி, என்னன்னா அரவான் கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி வந்து உன்னை பலி கொடுத்தா இந்த ஊர்ல வந்து உன்னோட தந்தையும் பெரியப்பா சித்தப்பாங்களும் ஜெயிப்பாங்க. சரி ஓகே, என்ன கொடுத்துக்கலாம், ஆனா எனக்கு உங்ககிட்ட இருந்து 3 வரம் வேணும். சரின்னு கிருஷ்ணனும் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வரம், நான் இறந்தாலும் என்னுடைய தலை இந்த இந்த பாரத போரை பார்க்கணும். சரி ஓகே. 2வது, எனக்கு இன்னும் திருமணம் ஆகல, எனக்கு திருமணம் ஆகணும். நான் இறந்த பிறகு எனக்காக கண்ணீர் சிந்த, மனதார கண்ணீர் சிந்த ஒரு துணைவி வேணும். சரி ஓகே, 3த்தையும் கொடுத்தாருன்னு கிருஷ்ணர் சொல்லிட்டாரு. அப்ப கிருஷ்ணர் போய் பொண்ணு தேடுறாரு. பொண்ணு தேடும் போது என்ன நடக்கும், நாளைக்கு சாக போறவனுக்கு யாராவது பொண்ணு தருவாங்களா, யாருமே முன் வரல. சன நேரம் கூட யோசிக்காத கிருஷ்ண பகவான் மோகினி அவதாரம் எடுத்து சர்வ லட்சணம், அதாவது 108 லட்சணம் பொருந்தினதுதான் சர்வ லட்சணம். அப்பா, என்ன ஒரு, இன்னைக்கும் நீங்க திருநங்கையை பாருங்க, அவங்களோட செக்சர்ல ஒண்ணு கூட மிஸ் ஆகாது. அவ்வளவு ஒரு வடிவமைப்போட அழகோட உச்சத்துல இருப்பாங்க. அந்த அழகோட வந்து நின்னாரு மோகினி அவதாரத்துல கிருஷ்ண பகவான். ஃபர்ஸ்ட் ஒரு மோகினி அவதாரம் எடுத்தாரு எப்போ, ராகு பகவான் வந்து அந்த கலசத்துல அமுதத்தை குடிச்ச உடனே. இப்ப எதுக்கு எடுக்கிறாங்க, தன்னுடைய சகாக்கள் ஜெயிக்கணும்ன்றதுக்காக அவர் வந்து வராரு, மோகினியோடைய உச்சக்கட்ட அழகோட வராரு. வந்த உடனே சகா அரவானே மயங்கிடுறான். ரொம்ப ஆனந்தமாக ஒரு நாள் இரவு முழுக்க நடனங்களோட, அலங்காரங்களோட, கதைகளோட, தாம்பத்தியத்தோட, சிறப்போட, ரொம்ப சிறப்பா இது நடக்குது. அதாவது நம்மளுடைய கலாச்சாரப்படி காலையில 12 மணிக்குள்ளதான் திருமணம் நடக்கணும். ஆனா அந்த அரவானுக்காக முகூர்த்தத்தையும் மாத்தி வச்சு மாலை நேரத்துல மாங்கல்யம் கட்டி வாழ்ந்ததாக புராணம். இது வந்து ஒரு வரியில சொல்றேன், ஒரு நைட்டுன்னு. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு யுகம் மாதிரி இருந்துச்சான். அவ்வளோ ஆனந்தத்தோட எல்லையில இருந்தாரு. மறுநாள் எழுந்தாரு, அரவான் குளிக்கிறாரு, குளிச்சாரு, ஒரு வெள்ளை துணியை சாத்துறாரு, தேர்ல கிளம்பிட்டாரு. கிளம்பின உடனே மோகினி அவதாரத்துல இருந்த எம்பெருமான் கண்ணீர் விட்டு கதறி ஒப்பாரி வச்சு அழுகிறார். அந்த அழுகையுடைய பாடல்கள் எல்லாம் நீங்க வந்து அந்த கூத்தாண்டவர் அன்னைக்கு தாலி கட்டி அறுக்கும் போது எல்லா எல்லாமே அந்த மோகினி அவதாரத்துல எம்பெருமான் பாடினதுதான். அந்த அழுகையோடு கலந்த இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல்கள் எல்லாம் வரும். ஸோ போனாரு, போய் நின்னாங்க. ஸோ கிருஷ்ண பகவான் வந்துட்டாரு. கிருஷ்ண பகவான் வந்து நின்ன உடனே இப்போ இது மாதிரி சொல்றாங்க. அதாவது நீங்க வந்து இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல இறப்பு நடந்துச்சுன்னா அந்த 30ஆம் நாள் காரியம் 16ஆம் நாள் காரியம்னு ஒரு கோவிலுக்கு ஓரமா ஒரு இடத்துல அப்ப வந்து பாத்தீங்கன்னா தன் உதட ஒரு இது அறுக்கிற மாதிரி சிலைகள், அது அரவான். ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா தான் உடம்ப அருவாள் எடுத்து கொடுக்குறாங்க. கொஞ்சமும் யோசிக்காம உதட்டுலேருந்து மொத்த சதையும் வெட்டி போட்டுட்டாரு. எட்டி வெறும் எலும்பா நிக்கிறாரு. தன்னுடைய தலையை கடைசியாக அறுக்கப்பட்டு இறக்குறாரு. கிருஷ்ண பகவான் வந்து அந்த தலைக்கு உயிர் கொடுத்து அந்த இடத்துல வைக்கிறாங்க. இதையே இந்த இடத்துல இதுல வந்து பாத்தீங்கன்னா பல டிவிஷன்ஸ் இருக்கு. நம்ம இன்னமும் ஏன் கோயில்ல போய் பலி கொடுக்குறோம்,
இன்னமும் நம்ம வீட்ல ஏன் பூசணிக்காய் வெட்டி குங்குமம் தடவி வைக்கிறோம், எலுமிச்சம்பழம் வெட்டி போடுறோம், ஏன் குழந்தைங்களுக்கு சுத்தி போடுறோம்? எல்லாமே இதான் தன்னுடைய வெற்றிக்காக, தன்னுடைய இதுக்காக ஒரு பலி கொடுத்தல் அப்படிங்கிறது தான் இந்த இருக்கக்கூடிய ஒரு அர்த்தமே. அப்போ இந்த 10 நாள் திருவிழா விழுப்புரம் மாவட்டத்துல கூத்தாண்டவருக்குன்னான ஒரு கோவில், அழகன் சொல்லக்கூடிய அரவானுடைய கோவில், ஏகப்பட்ட திருநங்கைகள். ஆஹா, என்ன ஒரு காட்சி! அவங்களோட வாக்கிங் ஸ்டைலா இருக்கட்டும், சிங்கிங் வேயா இருக்கட்டும், அவங்களோட கலை அம்சமா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், அதாவது உண்மையாக ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய ஆன்மா அப்படின்னா திருநங்கைகள் தான். நீங்க ஆண் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொறுப்பு, நான் வேலை செய்யணும், இது செய்யணும், எல்லாமே இருக்கும். ஒரு பெண்ணுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க, ஒர்க்ல இருப்பாங்க, குழந்தைங்களை பார்த்துக்கணும். ஆனா இந்த திருநங்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் அன்பை செலுத்தக்கூடியவங்க. இன்னைக்கும் நீங்க போறீங்க அப்படின்னா உடனே இப்ப நிறைய பேர் வந்து ஆதரவற்ற நிலையில பணம் கேட்குறாங்க. நிறைய ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்களும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. நிறைய நட்சத்திரங்களும் இருக்காங்க டெலிவிஷன்ல. ஸோ அப்ப திருநங்கைன்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா, ஒரு ஜாதகத்துல நீங்க பேசும்போது புதன் பகவான் தான் திருநங்கைக்கு உண்டானவர். ஏன்னா புதன் சொல்லக்கூடிய கிரகம் வந்து 6 மாதம் ஆணாகவும் 6 மாதம் பெண்ணாகவும் இருப்பதாக ஒரு ஐதீகம். அப்போ புதன்ற கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்ப்பு? புதன் வந்து சூரியனோடு சேர்ந்துச்சா ஆணாயிடும், சந்திரனோட சேர்ந்துச்சா பெண் தன்மையாயிடும். ஸோ அந்த தன்மையை சொல்லக்கூடியது வந்து இந்த திருநங்கைக்கும் புதனுக்கும் சம்பந்தம் உண்டு. அப்ப இந்த 10 நாள் திருவிழா இப்ப வந்து எப்படின்னா சித்திரை மாசம் தான் இவங்களோட திருவிழா நடக்கும். சித்திரை மாசம் அமாவாசைக்கு அப்புறமா கொடி ஏத்துவாங்க. கொடி ஏத்துன உடனே, அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம தெருவுலயோ நம்ம ஊர்லயோ ஒரு 10 பேரை பார்த்திருப்போம். ஆனா இந்த கோவில்ல இந்த 10 நாள் திருவிழாலையும் லட்சக்கணக்கான திருநங்கைகள் இருப்பாங்க. அந்த லட்சக்கணக்கான திருநங்கைகளுக்கும் அந்த கோவில் பூசாரி தான் தாலி கட்டுவார். அப்ப கோவில் பூசாரி உடம்பில் அந்த அரவான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மா இறங்கி எல்லாருக்கும் தாலி கட்டுவாரு. அந்த தாலி கட்டும் போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, முகத்துல இருக்கக்கூடிய பொலிவு, நீங்க ஃபேஷியலே பண்ண தேவையில்ல, அவ்வளவு அழகா இருப்பாங்க. அந்த அழகை ரசிக்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அங்க நடக்கக்கூடிய திருவிழாக்கள் இப்பதான் வந்து பியூட்டிஷியனு, யூனிவர்ஸ் இதெல்லாம், அப்பெல்லாம் வந்து அவங்களுடைய பாடல்கள், கிராமிய பாடல்கள், புராண பாடல்கள், நடனங்கள் இதெல்லாம் நடைபெறும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் இப்போ 15ஆம் தேதி கொடியேற்றம் நடந்துச்சு. 29ஆம் தேதி 28ஆம் தேதி திருமாங்கல்யம் கட்டுதல், 29ஆம் தேதி அரவான் புறப்படுறாரு, 29ஆம் தேதி தாலி அறுத்தல். அதோட எல்லாரும் சேர்ந்து அங்க வந்து ஒரு கற்பூரம் ஏற்றி வழிபாடு செஞ்சு செல்வதாக ஐதீகம். மேம், இந்த திருவிழா அப்போ நிறைய பரிகாரங்கள் செய்யறாங்க. அது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்குது? இதை வந்து திருநங்கைகளுக்கு மட்டும் இல்லாம நிறைய மக்கள் வர்ற மாதிரி பாக்குறேன். நிறைய கூட்டங்கள் அந்த திருவிழாக்கு வர்றாங்க. என்ன காரணத்தினால மேம்? அதாவது இந்த மோகினி அவதாரத்தை எம்பெருமான் கிருஷ்ணனோட நம்ம கணக்கிட்டாலும் இன்னமும் நம்மளுக்கு ரூபமாக இருக்கக்கூடியது அர்த்தநாரீஸ்வரர். சிவனும் பார்வதியும் ஐக்கியமாக ஒரே ரூபமாக இருக்கக்கூடியது. அப்போ ஒரு கணவன் மனைவி பிரச்சனை, இல்லீகல் சார்ந்த பிரச்சனை, வேற ஒரு பெண்ணோட தொடர்பு, வேற ஒரு ஆணோட தொடர்பு பிரச்சனை, சந்தேகம் இல்ல, கல்யாணம் ஆனதுலேருந்து ஒன்னாவே இல்லை, தாம்பத்திய ரீதியான பிரச்சனைகள், இது எல்லாத்துக்கும் இந்த திருவிழாக்கு வருவாங்க. இந்த திருநங்கைகளுக்கு ஒரு ரவிக்கை துணி எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறவங்களுக்கு கண்டிப்பாக எப்பேற்பட்ட தோஷமும் வலிமை இழந்து போயிடுறதாக ஒரு ஐதீகம். ரெண்டாவது, இன்னமும் நார்த்ல போனீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா, இப்போ நீங்க சவுத்ல பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்தானே நம்ம ஆச்சி தாத்தா அவங்க தான் தூக்கி தொட்டில வைப்பாங்க. ஆனா நார்த் சைட்ல இப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தா ஒரு திருநங்கை வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் தொட்டில போடுவாங்க. அந்த குழந்தை தீர்க்காயுளாக எந்த பிரச்சனையும் இல்லாம வளர்றதாக ஐதீகம். நிறைய ப்ரூஃப் இருக்கு. அதே போல இந்த 10 நாள் திருவிழால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அன்னதானம் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. திருநங்கைகள் சாப்பிடுங்க, புடவை தானம் கொடுப்பாங்க, நீர்மோர் தானம் கொடுப்பாங்க. எல்லாத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருநங்கை வந்து மனம் நிறைஞ்சு ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்கன்னா சகல செல்வமும் அவங்களுக்கு வந்து சேரும். ஸோ நிறைய நீங்க இந்த சொன்னீங்களா மேம், நிறைய பரிகாரங்கள் செய்யறதோட எனக்கு என்னன்னா, சில பேர் வந்துட்டு இந்த கோயில்ல போய் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த நாட்கள் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். அதுக்கு சில காரணங்கள்னு சொல்லுவாங்க. உண்மைதானே மேம்? கண்டிப்பா. நீங்க என்ன செஞ்சாலும் பிராப்தம் இருந்தாதான் அந்த மண்ணை மிதிக்க முடியும். அந்த மண்ணை மிதிக்கணும்னாலே ஒரு பிராப்தம் வேணும். அப்ப என்ன செய்வாங்க, அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நான் காசிக்கு போறேன்னு வேண்டிக்கிட்டேன், 101 ரூபா முடிஞ்சு வச்சிருக்கேன். அந்த பணத்தை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் மேலோங்கி அவங்களோட ஆரோவோட கலந்து அந்த விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கூத்தாண்டவர் கோவிலுக்கு ஒருத்தர் போகணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா
புதன் தசையோ சனி தசையோ சந்திரன் தசையோ இல்லாம போக முடியாது. ஓ! அப்படி ஒண்ணு இருக்கு. ஆமா. மேம் இதுல வந்து உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் மேம். என்னன்னா, கூத்தாண்டவர் அந்த திருவிழால நீங்க சொன்னீங்க இந்த பரிகாரங்களும் அதெல்லாம் அந்த நேரம் நம்மளுக்கு கரெக்ட்டா இருந்தா தான் போ முடியும் அப்படின்னு. நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கரெக்ட்டா இருக்கு. பட் எனக்கு வந்து அந்த இடத்துல போய் வழிபாடு செய்யற ஒரு முறைகள் வந்து எனக்கு தெரியல அப்படின்னு நெறைய பேர் இருப்பாங்க. ப்ராப்பரா ஒருத்தவங்க போய் எப்படி கூத்தாண்டவர வழிபாடு செய்ய முடியும்? ஸோ ப்ராப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸோட போலாம். ஃபர்ஸ்ட்டு குழந்தைகள தான் கூட்டிட்டு போணும் அந்த கோவிலுக்கு. அதாவது டீனேஜ் சொல்லக்கூடிய குழந்தைங்க பருவமும், அந்த ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ்டா சேஞ்ச் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 12 வயதிலேருந்து 18 வயது. இதுல தான் அந்த குழந்தை ஆணா, பெண்ணா அப்படின்னு தீர்மானிக்கிறது. ஒரு பெண்ணே இருந்தாலும் கருமுட்டை வளரலன்னா அவ பெண்ணு கிடையாது. ஒரு ஆணே இருந்தாலும் விந்தணுக்கள் பை இல்லன்னா அவ அது ஆணும் கிடையாது. அப்ப அந்த ஹார்மோன்ஸ் வந்து அது சுரக்கணும். அதனால தான் ஒரு பெண் பூப்படைதலும், ஒரு ஆண் வந்து பெரிய மெச்சூர்ட் ஆயிட்டான்றது மீசை வளர்றதும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய சீக்ரெட். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு எந்த ஏஜ் போகணும்? ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, 12 வயதிலேருந்து 18 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளை இந்த கோவிலுக்கு அழைத்து செல்லணும். அழைத்து செஞ்சுட்டு, அங்க போயிட்டு இவங்க பேருக்கு அர்ச்சனை. ஃபர்ஸ்ட் ஆதி காலத்துல எல்லாம் கோவிலுக்கு போகும்போது, அர்ச்சனைகளை கையில எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இதுவும் தூரத்து கோயில்லாம் போனாங்க அப்படின்னா, கண்டிப்பா வஸ்திரம் இல்லாம போக மாட்டாங்க. அப்ப கண்டிப்பாக வஸ்திரம், அவருக்கு ஒரு வஸ்திரமும், ஒரு ரவிக்க துணியும் வச்சு, இந்த தேங்காய் பழம் எல்லாம் வச்சு, பசங்கள கையால தொட்டு எடுத்து குடுத்து அர்ச்சனை செய்ய சொல்லணும். எந்த கோவிலுக்கு போனாலும் 48 நிமிஷத்துலேருந்து 2 ஹவர் அந்த கோவில்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா, அந்த இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷனும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷனும் மிங்கிள் ஆகணும். ஆனாதான் நீங்க நான் இந்த கோயில் போனேங்க, கேட்டானே வரன் கிடைச்சிச்சுங்க. ஐயோ! இந்த கோயிலுக்கு நானும் 10 வருஷமா போயிட்டு இருக்கேன். ஒண்ணுமே நடக்கலங்க. எப்படி சொல்றாங்க? அந்த கோயில்ல போய் தன்னோட ஆத்மாத்ம ரீதியாக அந்த வைப்ரேஷன் கலந்துச்சுன்னா, ஒரு வாட்டி போனாலே சக்சஸ் தான். நானும் போனேன், விளக்கேத்துனேன். இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க சொன்னேன். ஒண்ணும் நடக்கல. அந்த நடக்கலன்ற வார்த்தை சொல்லும்போதே தஜிஸ்து ஆயிடும். அப்ப 10 வருஷம் இல்ல, 20 வருஷம் போனாலும் அது வெறும் டூரிஸ்ட் பாஸ்ட். சாரி, ஒரு சுற்றுலா தலம் தான். அப்ப என்ன செய்யணும்? ஒரு இடத்துக்கு போறோம். எந்த கோயில் போனாலும் தீபம் ஏத்தணும். அதுதான் சாஸ்திர விதி. அந்த தீபத்தை ஏத்திட்டு அர்ச்சனை பண்ணிட்டு உட்கார்ந்து 2 ஹவர் அந்த கோவில் புராண கதைகளா, இல்ல கோவிலோட சிற்பங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு அந்த கூத்தாண்டவர் முன்னாடி அந்த பசங்களை நிக்க வச்சு அர்ச்சனை செஞ்சு கூட்டிட்டு வர்றதுதான் விதிமுறை. ஓகே. சோ அங்க நடக்கிற அபிஷேகங்கள் அதெல்லாம் தாராளமா பார்க்கலாம். வசதி இருந்தா எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே மேம். இந்த 10 நாட்களா வந்து இந்த திருவிழா நடக்கும்னு தெரியும். ஸோ ஒவ்வொரு நாளும் வேற வேற முறையா அந்த நிகழ்ச்சி அங்க நடக்கும். எந்த ஆமா. மாரி முறைகள் அங்க பண்ணுவாங்க மேம்? அதாவது முதல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா, அந்த பெண்கள் எல்லாம் கன்னி பருவமாக வருவதாக ஒரு ஐதீகம். 2வது நாள் வந்து அவங்க பூப்படையக்கூடியது, அந்த சேஞ்சஸ் ஏற்படக்கூடிய விஷயங்கள். அடுத்து அவங்களுடைய பாடல் நிகழ்ச்சி, ஆடல் நிகழ்ச்சி. இது அதாவது எப்படின்னா, இந்த 10 நாள் எப்படி நடக்கும்னா, அரவானுக்கு செய்தி போய், அரவான் அங்கேருந்து வந்து, 5வது நாள் மகாபாரத போர்ல நின்னு, 7வது நாள் கிருஷ்ணரிடம் வரம் வாங்கி, 9வது நாள் மாங்கல்யம் கட்டி, 10வது நாள் தாலி அறுக்கிறது. இதுதான் அதுல இருக்கக்கூடிய ஷெட்யூல். இந்த 10 நாளுமே இப்பதான் வந்து இந்த பாடல், இசை இதெல்லாம் அப்பெல்லாம் வந்து 10 நாளும் மகாபாரத கூத்து தான் நடக்கும். அந்த மகாபாரத கூத்து எப்படி தொடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப திரௌபதி கோயில்ல போனீங்கன்னாக்கா அவ கல்யாணம் ஆகுறதுல இருந்து நடக்கிற விஷயம் நடக்கும். ஆனா இந்த கோயிலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா, போர் தொடங்கத்துக்கு அரவான் புறப்பட்டதுல இருந்து, இந்த சபைக்கு வந்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தினதுல இருந்து, அவர் தலை வெட்டப்பட்ட அந்த 18 நாள் போற இந்த தலை வந்து கமெண்ட்ரி கொடுக்கும். இப்ப கிரிக்கெட்டுக்கு கமெண்ட்ரி கொடுத்த மாதிரி இந்த தலை வந்து கமெண்ட்ரி கொடுக்கும். ஏன் இப்படி போகாத, அத ரத்த உணர்வு உள்ளவங்களுக்கு கீவேர்ட்ஸ் அசரீதி மாதிரி பேசிக்கிட்டே இருந்துச்சாம். அதெல்லாம் முடிச்சு இந்த இவங்களை கல்யாணம் பண்ணி இதெல்லாம் முடிக்கிறது தான் அந்த 10 நாள் திருவிழாவும். கொடியேற்றத்திலிருந்து கொடி முடிக்கிற வரைக்கும். ஓகே மேம். ஸோ இந்த 10 நாள்ல வந்துட்டு வேற வேற முறைகள் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. மக்கள் அதிகமா இந்த நாள்ல தான் கூட்டம் அதிகமா சேருவாங்க அப்படின்னு ஒரு நாள் இருக்குல்ல இந்த 10 நாள்ல. அப்படி எதுவும் பர்ட்டிகுலர் நாள் இருக்கா? கண்டிப்பா 5வது நாளும் 6வது நாளும் பொதுமக்கள் போய் தரிசிக்கணும். அதுதான் விதியே. அதுல முக்கியமான அம்சம் வந்து இந்த 8, 9, 10ல வந்து கண்டிப்பா திருநங்கைகள் தான் ஃபுல்லா இருப்பாங்க. மொத்த 10 நாளுமே அங்க போய் தங்கிடுவாங்க. ஆனா பொதுமக்கள் தரிசிக்க வேண்டிய காட்சி, இந்த திருநங்கையாக எழுந்து நிற்கக்கூடிய ஒரு காட்சி அப்படிங்கிறது வந்து மோகினி அவதாரம் உருவெடுத்த காட்சி இந்த 5ஆம் நாளும் 6ஆம் நாள் தான். கிருஷ்ணர் முடிவெடுக்கிறார், நானே வரேன் அப்படின்னு அவர் அங்கத்தை மாத்தி கொண்ட காட்சி தான் அது நடக்கும். அத கண்டிப்பா போய் பொதுமக்கள் தரிசிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஓகே மேம். நான் முக்கியமா இந்த சொல்றேன் மேம்.
விழுப்புரம் மாவட்டத்துல இந்த கூத்தாண்டவர் திருவிழா உளுந்தூர்பேட்டை. அந்த பிளேஸ்ல மட்டும் இவ்வளவு ஃபேமஸா கொண்டாடுற ஒரு விஷயமா இருக்கு. ஏன் விழுப்புரம் மாவட்டத்துல இதை அதிகமா கொண்டாடுறாங்க? அதாவது விழுப்புரம் இப்ப நம்ம இதுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கோம். அப்பெல்லாம் இதெல்லாம் வனம் தானே. இந்த வனத்துக்குள்ளதான் இவங்க சந்தித்ததாக ஒரு காட்சி இருக்கும். அந்த பாயிண்ட். இப்ப நீங்க கும்பகோணத்துல வந்து ஏன் கும்பகோணத்துல மட்டும் எல்லாருமே வந்து நவகிரக கோவிலுக்கு போறாங்க அப்படின்ற போது பாத்தீங்கன்னா, அந்த கிரகங்களுடைய வைப்ரேஷன் ஷார்ப்பா விழக்கூடிய இடத்துல தான் ஒவ்வொரு கிரகத்தையும் வச்சு அதுக்குண்டான எந்திரங்கள் வச்சாங்க. அதே போல அரவானுடைய பொருட்கள் எல்லாத்தையும் வைக்கப்பட்டது அந்த இடத்துல. நீங்க ஆழமா அந்த விஷயத்தை எடுத்து பார்த்தீங்க, இப்பதான் பூமிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்குற மிஷின்ஸ் இருக்கு. அதை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய உடல் அவயங்கள் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. ஓகே மேம். இப்ப அதே ஊருக்குள்ள இருந்து வரவங்கள தாண்டி வெளியூர் மக்கள்லாம் இப்ப வர ஆரம்பிச்சிருக்காங்க. அது வெளியூர்ல வெளிநாட்டுல இருந்து வராங்க. ஸோ அவங்கலாம் பர்ட்டிகுலர் டேஸ் அப்படிங்கும்போது ப்ராப்பரா அதே மக்கள் மாதிரி கலந்துக்குவாங்களா? அவங்க வித்தியாசமா எந்த முறைகள் அவங்க எந்த காலத்துல வராங்களோ அதுபடி கலந்துப்பாங்க. 10 நாள்ல எந்த நாள் வேணும்னாலும் போய் தரிசிக்கலாம். மெயினா பொதுமக்கள் 5, 6 நம்ம எம்பெருமான் காட்சி மாறக்கூடியது. அதுக்கு அடுத்த நிலையா திருநங்கைகளை சுமங்கலியாக பார்க்கக்கூடியது. அதுதான் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹைலைட். திருநம்பிகளை கூட கும்பிடலங்க, திருநங்கைகளை தான் கும்பிடுறாங்க. அப்ப திருநங்கைகள் ஒரு பெண்ணாக, முழு பெண்ணாக காட்சி தரக்கூடிய, அம்பிகையாக காட்சி தரக்கூடிய நாள் அதுதான். அந்த நாள்ல போய் ஒரு பெண் போய் ஆசீர்வாதம் வாங்குறா, ஒரு தாலி கொடுக்குறா, ஒரு கயிறு கொடுக்குறா அப்படின்னா சுமங்கலிய பாக்கியமும் சரி, அவங்களுடைய ஜென்ரேஷன்ல எந்த பெண்ணு செத்து பெண் சாபம் தொடர்ந்துட்டு இருக்கோ அந்த சாபங்கள் நிவர்த்தி ஆகுறதையும் பார்க்கலாம். ஓகே மேம். ஸோ கூத்தாண்டவர் திருவிழாவுக்கு பின்னாடி இவ்வளோ கதைகள் இருக்குன்னு தெரியுது. ஸோ ரொம்ப நன்றி மேம். நன்றி.